إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அந்த ஏக சாமி சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது இஸ்லாம் மீதும் ஒரு குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபித்தர்கள் தாபுங்கள் தபோதாபுங்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் மீது உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாஹ்வை போற்றி கொண்டவனாக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு துவங்குகிறேன். அன்றைக்கிரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைய தினம் 23வது இரவு ரமலான்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால 22 நோன்புகளை நோற்றுவிட்டோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. பாக்கி இருக்கக்கூடிய 8 நோன்புகள் நோக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக துணை புரிவான், உதவி செய்வான், அவன் கருணையான். இந்த 23வது ஒற்றைப்படை இரவுல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை ஒற்றைப்படையில் தேடிக் கொள்ளுகிற என்ற அடிப்படையில இந்த இரவுல முழுமையாக நின்று வணங்கணும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கோரணும். நன்மைகளை நாம் அனைவருமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக ஆகணும். இதுதான் முக்கியமான கான்செப்ட். அதுல குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருக்கிறது. சுமார் 82 ஆண்டுகளுக்கு மேல் நின்று வணங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு, அது நம்முடைய பாவங்கள், அது நன்மைகள் அதிகமாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு இரவுல கிடைச்சிடும். அது கவனமாக இருங்க. அதுல குறிப்பாக இன்னைக்கு நான் கொடுத்து சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு மனிதன் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்கிறேன், அல்லாஹ்வை வணங்குகிறேன், அவனுக்காக அவனை பாதில் தான தர்மம் செய்கிறேன், நன்மையை தீமை தடுக்கிறேன், நான் செய்யக்கூடிய எல்லா அமலும் நோன்புகளாக இருந்தாலும் சரி, எந்த பாவங்களும் செய்யாமல் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்து நான் மரணிப்பேன் என்ற உறுதிப்பாட்டில் நாம் நம்மளை அமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி நாம் நடந்தால், அப்படி இந்த உலகத்துல நாம் முழுமையாக நாம் நடந்தால் சொர்க்கம் சென்று விடலாம் அப்படின்னு நினைச்சா சொர்க்கம் செல்ல முடியாது. ஒரு கேள்விக்குறியாது. ஏன் சொர்க்கம் செல்ல முடியாது? நான் கரெக்டா 5 நேரம் தொழுகிறேங்க, நான் கரெக்டா எல்லாம் கட்டுப்பட்டு வாழ்றேங்க, அது மட்டும் இல்லாம நான் நோம்பு நோக்குறேங்க, எந்த கெட்ட பழக்கம் என்கிட்ட கிடையாது, நல்ல பழக்கங்கள் இருக்குது, கரெக்டா சின்சியாரிட்டி இருக்கிறேன் அப்படின்னா நபிமார்களும் இருந்தார்கள், சஹாபாக்கள் இருந்தார்கள், நம்மளும் அப்படி இருந்தாலும், ஆனால் ஒரு விஷயம் நடந்தால்தான், அந்த ஒரு விஷயம் அல்லாஹ் கருணை காட்டினால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நானாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. இல்லைன்னா எல்லா நன்மைகளும் செஞ்சிருக்க அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்படியா, ஒரு கண்ணை தூக்கி வச்சுட்டான். ஒரு கண்ணை தூக்கி வச்சு என்ன சொன்னான்? நீ செஞ்ச எல்லா அமலும் எடுத்துருவா. என்னது? நீ செஞ்ச எல்லா அமலும் எடுத்துருவா. இந்த கண்டு இருக்குது, இது அல்லாஹ்வுடைய அருள் தானே, இந்த நியாமத் தானே, இதுக்கு நீ என்னது, நீ செஞ்சிருக்கக்கூடிய எல்லா அமல்களும் இந்த கண்ணி வச்சுருவோம் அப்படின்னா என்னது, அதுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது, சரி கட்ட முடியாது. அப்ப என்ன செய்தினா, என்ன செய்தி என்பதை முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்று பாத்தீங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் நாம் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது செய்திதான். அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லா பள்ளிவாசல்களும், எல்லா பள்ளி உள்ள நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பிரத்யேகமாக ஒரு துஆ கத்து கொடுத்துருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குதா? தலையாட்டை சொல்லுப்பா, என்ன துஆ ஞாபகம் இருக்கா இல்லையா? அல்லாஹ் மஃபுர்லியா சொல்லுங்க. அல்லாஹுமே மஃப்தாஹ்லி அபுவாப ரஹ்மத்திகே. என்ன அர்த்தம்? என்னது தமிழ் என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்னுடைய இறைவா, உன்னுடைய அருள், உன்னுடைய கருணை அந்த வாயிலை எனக்கு விசாலமாக
வைப்பாயாக. எப்படி? அல்லாஹ்வுடைய கருணை இருக்கல, அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கல, அல்லாஹ்வுடைய பாசம் இருக்கல, அந்த பாசம் அருளை எனக்காக திறந்து வைப்பாயா அல்லாஹ். பாருங்க. ஆனா இது நம்ம மைண்ட்ல இருக்கா? என்னைக்காச்சும் நிதானமா பள்ளிவாசல் உள்ள வந்து, நிறைவா உன்னுடைய கருணை எனக்கு வேணும், உன்னுடைய அருள் வேணும், எனக்கு உன்னுடைய பாசம் வேணும், நேசம் வேணும், அந்த வாசலை எனக்காக திறந்து வை அல்லாஹ் உள்ள நுழையும் போது ஒரு திருப்தியோட நுழையிறோமா? இல்ல. இப்ப யோசனை முடியாது. ஆமா, இப்படி ஒரு பிரார்த்தனை இருக்குல்ல, இப்படி ஒரு துவா இருக்குல்ல, இப்படி ரசத்தை காட்டி இருக்காங்க, அப்படி நினைப்பு இப்ப நமக்கு வருது. ஆனால் பள்ளிவாசல் உள்ள வந்து எல்லா இபாதத்தும் செய்ய போறோம், நம்ம தொழுக போறோம், இன்னும் நிறைய திக்ர் செய்ய போறோம், நல்ல காரியங்கள் செய்ய போறோம். ஆனா எல்லாத்தோட முக்கியமானது என்னது? பள்ளி உள்ள நுழையும் போது ரசம் காட்டுறது என்னது? அல்லாஹ்வுடைய கருணை இருக்குல்ல, அந்த கருணை வாசலை திறந்து வச்சது. ஏன்னா கருணை வாசல் இல்லைன்னா நம்ம எங்க போக முடியாது? சொர்க்கத்திற்கு போக முடியாது. இது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது இந்த உலகத்துல எவ்வளவு காலம் நம்ம வாழ போறோம்? ஜபீரன் சொல்லுங்க, எவ்வளவு காலம் வாழ போறோம்? இன்னும் எவ்வளவு நாள் இருப்போம்? நம்ம சொல்லுங்க, எவ்வளவு நாள் இருப்போம்? 70 வருஷம். அப்படியே கேரண்டியா? உத்தரவாதமா? அப்படியா? எவ்வளவு காலம்? அல்லாஹ் காலம். சரியான விடை. வேற என்னது? எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம் இல்ல நமக்கு. ஒரு செகண்ட், ஒரு தகிக, ஒரு செகண்ட் கூட கிடையாது. அதான் உண்மை, அதான் நிதர்சனம். நமக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கு 20 வயசா அது, இன்னும் நான் எவ்வளவு 80 வயசு இருப்பேன், 80 வருஷம் ஆளுவேன் அப்படி நினைப்பு. 50 வயசா 50 வருஷம் நினைப்பாங்க. ஆனால் நிதர்சனம் உண்மையில தெரியுமில, ஒரு செகண்ட் கூட கிடையாது. அப்ப ஒரு செகண்ட் இல்ல, ஏன் வாழணும்? ஒரு செகண்ட் இல்ல, ஒரு நிமிடம் இல்லை, ஏன் வாழணும்? ஏன் வாழணும்? வாழணும். எப்படி வாழணும்? அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு வாழணும். அது என்ன தவக்கல்? அல்லாஹ் மேல என்ன நம்பிக்கை? அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு நிமிடத்தை உன்னுடைய பாதையில என்ன செய்வேன்? செலவு செய்வேன். உன்னுடைய பாதையில நிப்ப நானு நின்று என்ன செய்வேன்? உன்னுடைய பாதையில் நல்ல காரியங்கள் செய்வேன். ஆனா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களோட ஒருத்தர் இருக்கிறார். யாரு? உங்களோட ஒருத்தர் இருக்காரு. யாரு? உங்களோட ஒருத்தர் யாரு இருக்காரு? உங்களோட ஒருத்தர் யாரு இருக்காரு? யார் இருக்கிறா? பக்கத்துல இருக்கிறாரா? தூரமா இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? உங்களில் எல்லோரும் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு மலக்கு. யாராவது? மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர். எல்லோரையும் எங்க இருக்கிறாரு? பக்கத்துல இருக்கிறாரு. ரெடியா இருக்கிறாரு. கவனமா இருங்க. ரெடியா இருக்கிறாரு, கவனமா இருங்க. எதற்காக காத்திருக்கிறாரு? எதற்காக காத்திருக்கிறாரு? எதற்காக? உயிரை புடுங்கிறதுக்கு. சொன்ன பண்ணது உயிரை பறிக்கிறதுக்கு, உயிரை எடுக்கிறதுக்கு. சரியா? அப்ப காத்திருக்கிறாரு. இன்னொன்னுக்காக காத்திருக்கிறாரு. எது காத்திருக்கிறாரு? அல்லாஹ்வுடைய கட்டளை, வேதனில்லா அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறாரு. அப்ப கட்டளைன்னா அல்லாஹ் கட்டளை போடுறான். ஜாஃபர் உயிர் எடுத்துரு, ஆரியபா உயிர் எடுத்துரு, நவசாத் உயிர் எடுத்துரு, கபீர்பா உயிர் எடுத்துரு அப்படின்னு கட்டளை போடுறான். அவர் என்னுடைய வேலை என்னது? அடுத்த செயல் என்ன செய்வாரு? ஒரு வினாடி முந்துவ செய்யாது, ஒரு வினாடி பிந்துவ செய்யாது. இது யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு வினாடி தான், ஒரு வினாடி என்ன சொல்றான்? முந்தவ செய்யாது, பிந்தவ செய்யாது. என்ன செய்வார் அவரு? உயிர் எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நம்ம மேட்ரு முடிஞ்சிச்சு. அப்ப நம்ம இடத்துல ஒரு நிமிடம் கூட இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. சரியா? சரி, நிதர்சன உண்மை. இந்த உண்மை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் ஏன் அவ்வளவு கர்வம், ஏன் அவ்வளவு ஆணவம், ஏன் இவ்வளவு சொத்து செய்யறோம், ஏன் இவ்வளவு காசு பண்றதுக்கு ஆசைப்படுறோம், ஏன் இவ்வளவு மோசடி செய்யறோம், ஏன் இவ்வளவு பாவம் செய்யறோம்? என்ன காரணம்? அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய ஆசைகளை தகர்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லவா? நீங்கள் தினந்தோறும் அடிக்கடி மரணத்தை நினைங்க. மரணத்தை நினைச்சு விட்டீங்கன்னா எல்லாம் படிப்படியானோம். என்ன வாழ்க்கை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. நான் ஒரு மரத்துல போய் ஒரு நிழலுக்காக ஒரு 10 நிமிடமோ 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அதுதான் எனக்கு இந்த உலகத்தில் உள்ளது. எனக்கு இந்த உலகத்தில் உள்ளது என்னது? இதான் வாழ்க்கை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன் இந்த மரத்துல, அதோட முடிஞ்சு போச்சு. இந்த பூமியில கொஞ்ச நாள் இருக்க போறேன்,
அதோட முடிஞ்சு போச்சு. இந்த பூமியில எவ்வளவு காலம் நீ வாழ்ந்த, மறுபடியும் நல்லா கேட்பான். இந்த பூமியில எவ்வளவு காலம் வாழ்ந்த, நம்ம சொல்லுவோம் இல்ல, ஒரு நாளா, இல்ல ஒரு நாள் பாதி, இல்ல ஒரு நாள் பாதி இல்ல, ஜஸ்ட் மெனி ஹவர்ஸ், சில மணி நேரங்கள் தான், சில மணி நேரம் வாழ்க்கை தான் இந்த பூமியில. இந்த சில மணி நேர வாழ்க்கைக்கு தான் இவ்வளவு செய்யணும். என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் பண்றவங்கள அநியாயம் செய்யணும்ல, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவனும் சில மணி நேரங்களுக்கு தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்னது? இந்த ரப்பியும் ஜன்னாதி தஜ்ரி மின் தஹதிஹா அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா. பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள், பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் சொர்க்க சோலைகள் நீர்வீழ்ச்சிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். தங்க கட்டுகள் இருப்போம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அரசாங்கம், ஒரு மன்னன் போல, ஒரு ராஜா போல. இந்த பக்கம் ஹோலி பெண்கள், இந்த பக்கம் ஹோலி பெண்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு அல்லாஹ் மறுமையில. சீவக்கூடிய சீப்பு தங்கத்தாவது, போடக்கூடிய ஒவ்வொரு ஆணை பட்டால் ஆணை, ஒவ்வொரு ஆணை வித்தியாசமான ஆணைகள், ஒவ்வொரு உணவும் அவ்வளவு அற்புதமான உணவு அல்லாஹ் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அற்பமான இந்த உலகம், வீண் வேடிக்கை விளையாட்டான இந்த உலகம், இதற்குத்தான் நம்ம என்ன செய்யறோம்? அவ்வளவு போராட்டம், அவ்வளவு போராட்டம், அக்கிரமம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை மறந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருக்கிற மறந்துருக்கணுமே. அது மட்டும் இல்ல, அடுத்த செய்தி, நாம் எங்க இருக்க வேண்டும்? சொர்க்கத்துக்கு போகணும். நம்முடைய இலக்கு சொர்க்கத்துக்கு. எதுக்கு போகணும்? அங்க அல்லாஹ்வை பார்க்கணும். ஜன்னத்தில் போது சொர்க்கத்துக்கு போகணும். அப்ப ஜன்னத்தில் போது சொர்க்கத்துக்கு போறதால எல்லா வேலையும் நம்ம என்ன செய்ய உலகத்துல செய்யணும். அது செய்வது மட்டும் இல்லாமல் நாம் அல்லாஹ்வையே முழுமையாக நம்பி இருக்கணும். அல்லாஹ்வையே முழுமையாக நம்பி இருக்கணும். நம்ம அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து இந்த உலகத்துல வளருமோ ரஹமத்துக்கு ரஹமராஹிமின் கருணையால் நம்மளை கருணை காட்டுவான் என்ற நம்பிக்கையில இருக்கும். நம்ம அந்த நம்பிக்கை இழந்துடக்கூடாது. அல்லாஹ் நம்ம மேல எல்லாத்த விட பாசமா, எல்லாத்த விட நம்ம மேல அதிக பாசம், எல்லாத்த விட நம்ம மேல அல்லாஹ் கருணை வைத்திருக்கிறான். எங்க அம்மா என் மேல உயிர் வச்சிருக்காங்களா? எங்க அம்மா விட பல மடங்கு அல்லாஹ் என் மேல நினைச்சான், கருணை வைத்திருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்துல 100 பங்கு இருக்குது. என்னது? அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ் அந்த பூமியில 1 பங்கு தான் இருக்கிறான். அந்த 1 பங்கு தான் கணவன் மனைவி இருவருக்கிடையே அன்பு நேசம் பரஸ்பரம் காதல் கொண்டாடுறாங்க. தன்னுடைய குழந்தைகளும் தாயும் அன்பு நேசம் கொண்டாடுகிறார்கள். உலகத்துக்குரிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் பரஸ்பரம் அன்பு நேசம் கொண்டாடுகிறது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், ஒரு தாய் குதிரை தன்னுடைய குட்டி கீழே நிற்கிறது. அந்த குட்டி அங்கு இங்கும் தாவும் பொழுது தாய் குதிரை இருக்குல்ல, எங்கே நம்முடைய குட்டியை மிதிச்சிருவோம், குட்டி செத்து போயிடுமோ, ஏன் குட்டியாச்சே, என் செல்ல குட்டியாச்சே, அன்பு குட்டியாச்சே, பாச குட்டியாச்சே, எங்கே என் குட்டியை மிதிச்சிருவோம் என்ற பயத்தில், ஆசையில், அன்பில் தன்னுடைய கால்களை முன்னும் பெண்ணும் தூக்கி கொள்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. ஒரு குதிரை, அப்சால் ஒரு குதிரை, ஒரு குதிரையை பயந்து என்ன செய்யுது, எங்க மிதிச்சிருவோம் சொல்லிட்டு. அப்ப அந்த குதிரை என்ன செய்யுது? தன்னுடைய குட்டியை காப்பாற்றுறது காலை தூக்கி இருக்குது. இந்த உலகத்தில் கூடிய அவ்வளவு அன்பு நேசம், ஒரு தாய் அவ்வளவு குழந்தையான உயிர் பார்க்கல, பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? 4 நாளைக்கு என்ன நடந்துச்சு? ரமலான் 17, ரமலான் 17 பதர் போர்க்களம், பதர் போர்க்களம். அந்த பதர் போர்க்களத்துல 17வது இரவுல அல்லாஹ்வுடைய தூதர் விடிய விடிய தூங்கலையே, விடிய விடிய தூங்க வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொண்டு அழுது கொண்டே இருந்தார்கள். பார்க்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு என்றால், விடிய வரை அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்தி அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய மேலாடை கீழே விழுவது, அது கூட தெரியல ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது கூட தெரியல, மேலாடை கீழே விழுவது. அபூபக்கர் சித்திக் என்ன செய்றாங்க? ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஆடை எடுத்து மேல அல்லாஹ்வுடைய தூதரை அழகாக மேல போட்டு விடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை எதிர்ல, இந்த இறைவா, என்னை படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ், இதோ மக்கள், இதே இந்த கூட்டம், இதனுடைய சகோதரர்கள், இவர்களை அழித்து விட்டால், இவர்களை அழித்து விட்டால் இந்த பூமியில உன்னை வணங்குவதற்கு ஒத்த கூட கிடையாது, ஒரு ஆள் கிடையாது. உன்னை வணங்குவதற்கு யாரும் இல்லையா? காப்பாத்து, உதவி செய், வெற்றி அலி அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரை விடிய விடிய என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்துல மன்றாடுனாங்க. இந்த 17வது ரமலான்ல இந்த அநியாயக்கார கூட்டம், இந்த யஹூதி, இந்த யூதர்கள் சரியாக இந்த 17 தான் வச்சு என்ன செய்யலாம்?
வச்சு இந்த பலசனை வச்சு குண்டை போட்டு 136 மொத்தம் 196 அவ்வளவு குழந்தைகளை என்ன செய்யறான், கொண்டு வைக்கிறான். பெண்கள் 200 பேருக்கப்பட்ட குழந்தை பெண்கள் அவ்வளவு பேரு. 300 ஆச்சு, 400 ஆச்சு, 500 ஆச்சு, 700 ஆச்சு, இப்ப 900, 1000 வந்து நிக்குது இன்னைக்கு. அது ஒவ்வொரு காட்சியும் ஒரு தாய் நேற்று முந்தான 20ஆம் தேதி நடந்த காட்சி பார்த்தோம். 2 குழந்தைங்க அப்படியே கபடிட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் கையில அழுகுறா, தாய் அழுகுறா, இந்த கை மேல வைக்கிறா, அப்படியே சொத ரத்தம். இந்த கபடி மேல தூய் மேல இந்த குழந்தை மேல வைக்கிறா, அப்படியே ரத்தம் அப்படியே மேல ஊறுது. அழுகுறா. ஒரு தாய் தன்னை குழந்தைகள் அப்படியே அப்படியே வெண்மையா முகம் அவ்வளவு அழகா இருக்குது. அப்படியே முடிஞ்சுனா ரத்தம் அப்படி தட்டு அப்படியே இருக்குது. அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள். ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. 1.5 வருஷமா நடக்குது. ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிக்கிறாங்க. ஒவ்வொரு தாயும் தனி குழந்தை வந்து கதறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நம்ம கதற சத்தம், அழுகுறல், எல்லா வீடும் விழிக்கப்பட்டிருக்குது. குளிர்கால நேரம், குளிர்ல இந்த சூழ்நிலையில தன்னுடைய தாயை இழந்து நிற்கக்கூடிய பிள்ளைங்க, தன்னுடைய குழந்தை இழந்தக்கூடிய தாய், கணவனை இழந்து நிற்கக்கூடிய மனைவிமார்கள், மனைவி இழந்திருக்கக்கூடிய கணவன்மார்கள் அனாதைகளாக நின்று கொண்டு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் நோன்பு நோற்பேன். இது ரமலான் மாதம், இடத்துல உணவு இல்லை, காஞ்ச ரொட்டி தான் இருக்குது. பார்க்கிறோம், பெரும் பில்டிங்கா இருக்குது, பில்டிங் உடைஞ்சிருக்குது, அது மேல 4 ரொட்டி, கொஞ்சம் பெருசப்படும், கொஞ்சம் நெய்யானை மாதிரி வச்சிருக்காங்க, அதை சாப்பிடுறாங்க. சரி, அதுல விட்டோம். நம்ம இப்ப நோம்பு என்ன சாப்பிட்டோம்? ஜூஸ், பழம், அது இது என்ன சாப்பிட்டோம்? சகருக்கு மீனான கரியான பிரியாணி, அது இது ஸ்பெஷல் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் இந்த சூழல்ல குழந்தைகள் எல்லாமே இழந்து நிற்கக்கூடிய ஒரு தாய் நோம்பு நோக்குறார். கையில மடியில குழந்தைய வச்சிருக்கக்கூடிய தாய் நோம்பு நோக்குறார். எங்க அடுத்த நிமிடம் உயிர் போக போகுது என்று பயப்படக்கூடிய தாய்மாருடைய உள்ளம், எங்கே நம்முடைய மனைவி குழந்தை இறந்து போடுவாங்க என்று தவிக்கக்கூடிய தந்தைமார்கள், குடும்ப தலைவன், ஒவ்வொரு நிமிடம் நடக்குது. எங்க மாப்படுத்தணுமோ என்ற தவிப்பிலேயே இந்த ரமலான் மாசம் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் இழந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அவருடைய ஈமானை இழக்கவில்லை. ஆனா எந்த சூழலையும் யாரும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், இதுதான் வார்த்தை. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள். இது யார் உடம்பு? இந்த வானங்கள் பூமிக்கு சொந்தக்காரர் அல்லாஹ், இந்த உடம்புக்கு சொந்தக்காரர் அல்லாஹ். அவன் நம்ம கொடுத்தா அவன் எடுத்துக்கிட்டான், நாம் அவன் எடுத்து மீறுதல் இருக்கிறது என்ற வார்த்தை தவிர ஏதோ வச்சிருக்கிறாங்க இருக்குதா? பசியும் பட்டினியும் இவ்வளவு கஷ்டம் தாங்கி நிற்கிறாங்க. அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டி இருக்கிறார். யார் மேல? அந்த மக்கள் மீது கருணை காட்டி இருக்கிறார். கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்? அல்லாஹ் நம்மளை சொகுசா வச்சிருக்கிறான். மறுமை நாள்ல நம்மளை பிடிப்பான்ல, பிடிக்கும் பொழுது நம்ம நரகத்துக்கு தான் போகணும்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு வச்சுக்கலேன். என்ன செய்வான்? ஆதம் நபியிலிருந்து கடைசி மனிதர் வரை அல்லாஹ் அந்த மகசர் மைதானத்தை நிப்பாட்டி விசாரிப்பான். விசாரிக்கும் பொழுது ஒவ்வொருடைய அறிவும் சார்பா கூர்மையாக இருக்கும். அந்த நாள்ல அறிவு ஷார்ப்பா அந்த என்ன பிரயோஜனம்? நல்லா கேட்கணும். அந்த நாள்ல உங்க அறிவு ஷார்ப்பா என்ன பிரயோஜனம்? இருக்க வேண்டியது எங்க இருக்கணும்? இந்த பூமியில இருக்கும்போது இருக்கணும். அப்ப ஷார்ப்பா இருக்கும், எந்த சத்தமே இருக்காது, காலோசி தவிர, நடக்கிற சத்தம் தவிர. அப்ப அந்த சூழ்நிலையில அல்லாஹ் ஒரு மனிதன் அழைத்து துருவி இங்க வா அப்படின்னு எல்லா மக்களையும் வச்சுக்கிட்டு, இங்க வா, நீ என்ன பண்ண? இல்ல தொழுதில எப்படி தொழுதுறீங்க? என்ன ஓதுன? எங்க ஞாபகம் வந்துச்சு? என்ன கட்ட தொழுதியா? ஒண்ணு ஒவ்வொரு பாயிண்ட் துருவி என்ன செய்வான்? இங்க வா, என்ன தொழில் பண்ண? என்ன அளவு நிறுத்த? எந்த நேரத்தை என்ன நிறுத்த? எப்படி நிறுத்த? என்ன மாதிரி கமிஷன் அடிச்ச? இங்க வா, இந்த பொம்மையை பார்த்து என்ன பண்ண? தனிமையில என்ன பண்ண? என்னோட எல்லாத்தையும் நோட ஆரம்பிச்சுவானா? யாரை வச்சுக்கிட்டு எல்லா மக்களையும் வைத்துக் கொண்டு, நம்முடைய தாய் தந்தைய, நம்முடைய மனைவி மக்கள், குழந்தைகள், சொந்த பந்து, அண்ணன் தம்பி எல்லாத்தையும் வச்சு என்ன சொல்லலாம்? துருவி செய்வானா? எல்லாத்தையும் விசாரிப்பானா?
ஷார்ப்பா எல்லா காதலையும் எல்லாத்துக்கும் தெரியும், இவன் இந்த தப்பை செஞ்சிருக்கிறான், இந்த தப்பை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாம் என்ன சொல்றான், துருவி போட்டு உடைச்சு எறிஞ்சு அவனை கொண்டு நரகத்துக்கு. அவன் யாரு? அவ்வளவு அநியாயக்க நக்கரமுக்காக. ஆனால் சில பேர் அல்லாஹ் என்ன செய்வான், அழைப்பான், அழைச்சு ஒரு திரையை ஏற்படுத்துவான். அப்படின்னா எல்லா மக்களும் பார்த்தா என்னது இந்த அடியான எதுக்கு அல்லாஹ் ஒரு திரை போட்டான், உள்ள அழைச்சு சொல்லுவான், இந்த சின்னதா சொல்லுவான், இந்த பாவம் செஞ்சு அந்த பாவம் செஞ்சு அல்லா ஆமடா அல்லா ஆமடா அல்லா செஞ்சடா சொல்லிதான் போனான். இன்னைக்கு நம்ம மாட்டோம், நம்ம நகத்தான் போவோம் அப்படி நினைப்பான். அல்லாஹ் செய்வான், கருணையை கொண்டு மன்னிச்சுட்ட, நீ சொர்க்கத்து போனா, இல்ல நான் பெரிய பாவம் செஞ்சு வச்சிருக்கிறேன், பெரிய பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் தான் மன்னிச்சுட்டேன்ல, கருணையை மன்னிச்சுல, சொர்க்கத்துக்கு போயிட்டு திரை நீக்கிடுவானா. நமக்கு யாருக்கு என்னது பெரிய விஐபி போல இருக்குது, சொர்க்கவாசி போல நினைச்சுப்பான். ஆனா உள்ள அண்ணா என்ன செய்வான், திரையை போட்டு தனிமீறி விசாரிச்சு அவனை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு பல ரகமான கருணை காட்டி அனுப்பக்கூடிய காட்சியை என்ன செய்வோம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயமா இருந்துக்கணும். யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும், கை தூங்க. என்ன வேணாமா, எல்லாம் கை தூக்க முடியுங்களா? என்னது வேணாமா? சரி, யாரும் நரகத்துக்கு போலாம். என்ன சாஹிப கை தூக்க முடியாது? சரி, மூக்க சரியில்லை, சாஹிபா மூக்க சரி, சரி லெஃப்ட், ஓகே லெஃப்ட்னா சரி, ரைட்ல ஓகே. சரி, என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப செய்தி என்னன்னா, சொர்க்கத்துக்கு கூட என்ன செஞ்சிட்டோம், கை தூக்கிட்டோம். நரகத்துனா கை தூக்கல. அல்லாஹ் கேட்கிறான், நீ சொர்க்கத்துக்கு ஈசா போய் நினைக்கிறீங்களா, சொர்க்கத்துக்கு ஈசா போய் நினைக்கிறீங்களா? முடியாது. சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், உயிரிழப்பு வரும். ஒரு அச்சத்தால பயத்தாலும் என்ன செய்வோம், சோதிப்போம், விளைச்சல் கொண்டு சோதிப்போம், இலை பயிற்சி சோதிப்போம், நோய் நொடியை கொண்டு சோதிப்போம், எல்லாத்தையும் சோதிப்போம். நீங்க என்ன செய்யணும், பொறுமை காக்கணும். நீங்கள் பொறுமை காக்கணும். பொறுமை காத்து நின்றால் நம்ம என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம், இல்லைன்னா தோக்கணும். அப்படிங்கிறது என்ன செய்யணும், கவனமாக இருங்க. அப்ப சொர்க்கத்துக்கு போகலாம்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன செய்யும், கவனமாக இருந்துதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளுது. சரி, இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். அடுத்தது என்ன வழி, என்ன காரணம், என்ன செய்யலாம்? ஒரே வழி என்னது, அல்லாஹ்வை ஏற்றுக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கணும். வட ரஹ்மான் கருணையாளன், என்னை கண்டிப்பாக ரப்பு மன்னிப்பான். ஏன் மன்னிப்பான்? அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன சொல்றான், நபியை பார்த்து குல், நபியை சொல்லு, யா இபாதல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிகும் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், தன்னைத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களை ஆசத்தை பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, தன்னைத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள், என்னுடைய அருள் இருக்கிற, கருணை இருக்கிற, அன்பு இருக்கிற, நேசம் இருக்கிற, நீ ஒருபோது நம்பிக்கை இழந்துடாதீங்க. எந்த அளவுக்கு? ஒருபோது நம்பிக்கை இழந்துடாதீங்க. இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாகிறது யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நீ ஒரு கூட்டமாக பூமியாவே சிறுபாவங்கள் எவ்வளவு செஞ்சாலும் சரி, நான் ரெடியா இருக்கு, நான் மன்னிக்க, நான் ரெடியா கை வச்சு நிக்கிறேன், என்ன மன்னிப்பு கேளு, நான் வணங்கினது, நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன், மன்னிக்கிறதுல மிக்க அன்புடையவன் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்றாங்க. அப்ப என்ன கவலை, அல்லாஹ் சொல்லிட்டா கவலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் மலக்களை அழைத்து இந்த மனிதனை பார், ஒரு மனிதனை பார்த்து இந்த மனிதனை பார் அப்படின்னு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன விஷயம், இந்த மனிதனை பார். அல்லாஹ் நிரப்பே, நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன்டா, எல்லாம் இந்த தப்பை செஞ்சுட்டேன் அப்படின்னு அழுகுறான். அழுது எல்லாம் இதை மன்னிச்சிடல, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி, அழுது இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறான் இந்த அடியான். இந்த அடியானை பத்தி பாரு, ஏன்னா நான் ஒரு அரசன் இருக்கிறேன், பிழை பொறுக்கக்கூடிய நான் இருக்கிறேன், பாவங்களை மன்னிக்கும் நான் இருக்கிறேன், நான் தான் படைச்சோம் நம்புறான், நான் தான் அல்லாஹ் நம்புறான், இவன் என்ன நம்புறான், என்னிடத்துல அழுது கேட்கிற பாவ மன்னிப்பு நான் மன்னிக்கிறேன். மலக்குல நீங்க மன்னிங்க பாருங்களேன். உடனே மலக்கு யாரு, அது மன்னிக்கிற கருணை காட்டுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானா. மலக்கு கூப்பிட்டு ஜிப்ரீல் கூப்பிட்டு, ஜிப்ரீல் என்ன செய்வாரு, மலக்கிலே வாங்க அந்த கூட்டத்துல, இன்னாரை அல்லாஹ் நேசிக்கிறான், கருணை காட்டுகிறான், மன்னிக்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இது ஹதீஸ்ல வருது.
அப்ப என்ன செய்யலாம்? திரும்பி தப்பு செஞ்சாச்சு, திருப்பி என்ன செய்யலாம்? தப்பு செஞ்சு பாவம் பண்ணி கேட்ட பிறகு திருப்பி அல்லாஹ் நான் திரும்ப தப்பு செஞ்சிட்டேன் மன்னிச்சுடா, இது அழுக. திருப்பி எல்லாம் மன்னிக்கலாம், திருப்பி தப்பு செய்யலாம், திருப்பி மன்னிக்கலாம். இப்படிப்பட்ட ரஹ்மான் நம்முடைய எஜமான். அன்றைக்கு சொல்ல 7 வானங்களுக்கு மேலே 7 வானங்களுக்கு மேல அரிசில் அமர்ந்திருக்கிறான். அரிசில் அமர்ந்து நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நம்மளை பார்த்துட்டு யாரு? ரஹ்மான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடிய நம்ம தான். மறுமையில் யாரும் வரமாட்டாங்க. யாராச்சும் வருவாங்களா? கொண்டாடி வருவாங்களா? புருஷன் வருவாங்க, தாய் தந்தையர் வருவாங்களா, மகன்களா வருவாங்களா, அண்ணன் தம்பி வச்ச மாமா யாரும் வருவாங்களா? யாரும் வர மாட்டாங்க. ஒரே ஒரு தனியாக, ஒவ்வொரு மனிதன் தனியாக நடந்து நிக்கணும். அந்த இடத்துல வல்லாஹு முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், அல்லாஹ்வை தவிர வேற உதவியாளர் யாருமே இல்லை. தனிமையில தனியாக வரணும், நிர்வாணமா நிக்கணும். பல ரஹ்மான் நம்மளை அழைத்து அப்படி சிரிச்சு நம்மளுடைய வாய் அணைச்சு சொர்க்கத்துக்கு அப்படி சொல்லு. அப்படி சொல்ல என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல மீறணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வதூபு. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுக்கு 4 பேர் தெரியுமா உங்களுக்கு? என்ன பேரு? கஃபூர் பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? குர்ஆன்ல 92 வரை முறை அல்லாஹ் பேசுகிறான். கஃபூர், கஃபூர் என்னது? மன்னிக்க கூடியவங்க. இன்னல்லாஹு கஃபூர் ரஹீம். வரிசையா நிறைய வசனம் பார்த்தா 92 தடவை அல்லாஹ் பேசுறான். கஃபூர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றான். அடுத்தது அஃபூ, அல்லாஹ் இன்னக அஃபூன் துஃபில் அஃபூ மகரன. அந்த அஃபூனா என்னது? மன்னிக்க கூடியவன். அது 5 இடத்துல குர்ஆன்ல வருது. அடுத்தது என்ன? தவ்வாபு, அல்லாஹ்வுடைய பேர் என்னது? தவாப், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாரு? அது 5 தடவை வருது. அடுத்தது என்ன வருது? தவாபு, அஃபூ, கஃபூர், கஃபார். நிறைய பிள்ளைகள் பொறுக்கக்கூடிய யாருங்க? கஃபார். அது 5 தடவை வருது. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அவன் தயாரிக்க ரெடியாக இருக்கிறான். கூடுதலாக நம்ம என்ன செய்யும்? இந்த பூமியில ஒரு அடியான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் வரை அவனை நான் தண்டிக்க மாட்டேன். எனக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறவன் அவனை தண்டிக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய நான் தண்டிக்க மாட்டேன், மன்னிச்சுவேன். அப்ப நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுவும் இந்த மாசத்துல இந்த ஒற்றைப்படையில் உள்ள அல்லாஹ்வுடைய தூதர் கட்டி தந்த காடி தந்த வழிமுறையில அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அண்ணன் ஆயிஷா கேட்கிறான், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் இரவா இரவுகளை இந்த பிரார்த்தனை கேட்கணும். அல்லாஹும் இன்னக அஃபூன் துஃபில் அஃபூ பண்ணி. இறைவா நீ மன்னிக்க கூடியடா, அல்லாஹ் நீ மன்னிப்பு விரும்புற, நீ என்ன மன்னிச்சுடா அல்லாஹ். அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியடா, நீ மன்னிப்பு விரும்புறா, என்ன மன்னிச்சுடா அல்லாஹ். நான் பலவீனம் இல்லடா, எனக்கு எந்த சக்தியும் வல்லமை இல்லை, நான் சாதாரண ஒரு ஆளு, உன்னுடைய அடிமைடா அல்லாஹ் அப்படின்னு அல்லா இடத்த சரணடைஞ்சிருங்க. அதுவும் பாவ மன்னிப்புலயே இருந்த பாவ மன்னிப்பு. அல்லாஹ் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி அப்துக வஹதிக மஸ்ஸகாது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனது அபுலக மின் நியமத்திக அலைக வ அபுலக தம்பி ஃபஃபுல் லா யக்ஃபிர் துனுப இல்லா அன்த. அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் நீ தான என்ன படைச்ச ஜமாயே எதமாடா முதல்ல இல்ல அல்லாஹ், நீ இறைவன்டா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பி லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்துக்கு உன்னை தவிர யாரும் இல்லடா, வணக்கத்துக்கு தகுதியா நீ ஒருவன் தானே, வேறு எந்த கடவுள் இல்லடா. அந்த கலத்தினி நீ தானே என்ன படைச்ச, படைச்ச. ஆனா அதுக்கு நம்முடைய அடிமை அல்லாஹ் அதுக்கு மஸ்ததாத்து எல்லாம் நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்தல, அந்த வாக்குறுதி அடிப்படையில் என்னால் என்ற அளவு என்ன செய்ய முயற்சி செய்யணும். என்னால் சக்திகள் பட்டு உன்னை வழங்குற முயற்சி பண்றேன்டா. அது மட்டும் இல்லாமல் நீ வழங்கிய ஞாபகத்தில் இருக்கிற அடிப்படை அந்த ஞாபகத்தோடும் உன்னை மன்னிப்பு எதிர்பார்த்தும் நான் இடத்துல மீறுன்றா. உன்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடிய வேற யாரா இருக்கலாம்? உன்னை விட்டா எனக்கு யாரா கதி? நீ இருந்தாலும் மன்னிக்கக்கூடியவர். கருணியானுக்கெல்லாம் கருணியான் ரஹமத்துக்கு ரஹமர் ரஹீம். வேற யாரு இருக்கலாம் எனக்கு? நீ தான் எனக்கு காப்பாது, நீ தான் முடிவு செய்யணும். நான் தான் சுக்கத்துக்கு நரகத்துக்கு போக முடியாது, என்னால ஒரு நிமிஷம் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது. நரகத்தில் முடியாது, சுட்டரிக்கும் நரகத்தா இருக்க முடியாது. அங்க சஜிரது சக்குங்கிற மரத்தை திங்க முடியாது, கொதிக்கிற நீரை குடிக்க முடியாது. குருபு ஷீல், அந்த ஷீல் இருக்குல்ல, அந்த ஷீலை என்னால சாப்பிட முடியாது, என்னால இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. நான் சொர்க்கத்துக்கு தான் போகணும். உன்னை ஜன்னத்தில் போது சொர்க்கத்துல முழு உருவத்துல உன்னை போகணும். மறுமையில சொர்க்கத்துல ஜன்னத்தில் சொர்க்கத்தை சன்னத்தில் போது சொர்க்கத்துலதான் அல்லாவுடைய முழு உருவத்துல என்ன காட்சி அளிப்பானா. அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் உன்னை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும். அவனை பார்க்கணும் ஆசை இருக்கு. அல்லாஹ் பார்க்கணும் ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எப்படி இருக்கணும்? அல்லாவுடைய முகத்தை பார்த்துக்க எதுவுமே வராங்க சொர்க்கத்துல.
அல்லாஹ் பார்த்துட்டு இருந்தாலே போதும் நினைப்பதான் வருமா. அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, என்னுடைய அடியார் என்னை சந்திக்க விரும்புகிறானா நானும் சந்திக்க விரும்புகிறேன். எப்படின்னு சொல்றாங்க. சொன்னாங்க அவன் இறக்கும் திருவாயில் சக்கராத்தால் வருது, தெரியுது, நமக்கு தெரியுது, ரொம்ப முடியல. அந்த நேரத்தில் என்ன நினைக்கணுமா, நல்ல எண்ணம் வையுங்கள், அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் வையுங்கள். என்ன நல்ல எண்ணம்? சக்கராத்து வந்து மாறி உடம்பு இருக்குது, நல்லா தெரியுது, முடியல அப்படின்னா, இறைவா நான் உடத்துல வரேன், என்னை மீட்சி உன்னிடத்துல இருக்குது, என்னை தௌபா ஏத்துக்க, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் உன்னை பார்க்கணும், உன்னை சந்திக்கணும். ஆனா கண்டிப்பா என்ன மன்னிச்சிருவேன், நீ கருணையாளர்கள் கண்டிப்பா மன்னிச்சிருவேன். நல்ல எண்ணம் வைக்கிறேன், நல்ல எண்ணம் வைக்கிற கண்டிப்பா நீ மன்னிச்சிருவ எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணத்தோட என்ன செய்ய மரணிக்க கூடாது. உயிர் இடத்துல ஐயோ அங்க படம் இருக்குது, ஐயோ இந்த படம் இருக்குது, படம் நீங்க முடிஞ்சு போச்சு. அதையும் நல்ல இடத்துல கேளுங்க. என்ன கேட்கணும்? நல்ல இடத்துல சைதாவில சுபஹான ரப்பில் ஆலா, மகத்து மிக்க உயர்ந்தவன் அல்லாஹ் உன்னை தூய்மை என்று துதிக்கிற சொல்றீங்களே, சொன்னதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? இறைவா என் உயிரை கைப்பற்றும் பொழுது நான் உன் மேல் நல்ல எண்ணத்தோடு உன்னை பார்க்க சந்திக்க வருகிறேன், நீ பாவங்களை நீ மன்னிச்சிருவ, கருணை காட்டிடுவ, சொக்கத்தை விட்டுருவ, நரகத்தை பாதுகாப்பு அளிச்சிருவ, நம்பிக்கை அல்ல எனக்கு அந்த பாக்கியத்துக்குறோம்ல என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி பிரார்த்தனை செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் என் கல்வி குழு தப்பி திரும்பி அல்லது இருக்க உணங்களை பட்டக்கூடிய எனது உலகத்தை என்ன செய்யாத, நீ மாத்திராத, என்ன செய்யாத, மாத்திராத. கடைசி உயிர் மூச்சு இருக்கிறவர்கள லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நான் மரணிக்கிறோம், உன்னுடைய அருள் வேண்டும், உன்னுடைய கருணை வேண்டும் என்ற ஒரே எனது கொள்கையில உறுதியாக இருந்த என்ன செய்யணும்? நல்ல இடத்துல முடிச்ச ஓகே. அப்ப என்ன செய்யணும்? கவனமா என்ன செய்யணும்? நீங்க அல்லாஹ் இடத்துல இந்த பிரார்த்தனை என்ன செய்யணும்? இதை நீங்க அடிக்கடி கேட்டுட்டு இருக்கணும். சரிங்களா? இது ரெண்டாவது செய்தி. மூணாவது, நம்ம இருக்கிறோம்ல, இவ்வளவு பேர் இருக்கிறோம்ல, இவ்வளவு பேர் நம்ம இருக்கும் பொழுது பிறந்ததிலிருந்து நான் இன்றைய தினமும் என்ன சாதிச்சிருக்கிறேன்? என்ன செஞ்சிருக்கோம்? என்ன செஞ்சிருக்கோம்? இதை பத்தி எதுக்கு கவலை? என்ன செஞ்சிருக்கோங்க? என்ன பண்ணி? ஒண்ணு இல்லை. சரி, ஒண்ணு இல்லை. இதுக்கு பிறகு என்ன செய்யறது? இதுக்கு பிறகு என்ன செய்யறது? இதுக்கு பிறகு என்ன செய்யறது? இருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணாக்கிட கூடாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்காமல் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க. காசு பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு என்னது பிரயோஜனம் இல்லை. தெளிவாக சொன்னாங்க, உன்னிடத்துல ஒரே பேரிச்சம்பளம் இருக்குது, அல்லாஹ் பசிக்குது, பட்டினியில கிடக்கிறோம் என்ற ஒரு பேரிச்சம்பளம் தான் இருக்குது. ஒரு பேரிச்சம்பளம் பாதி பிச்சாச்சி, பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ், பாதி பேரிச்சம்பளம் இந்த பசித்தவருக்கு தர்மம் செய்ய, நரக நெருப்பது பாதுகாத்துக்க. எப்படி பாருங்க, நரக நெருப்பை பாதுகாத்துக்க. நம்ம உழைப்பு கொடுத்து செய்ய மாட்டோம், தர்மம் செஞ்சு செய்யணும், நரகத்தை பாதுகாத்துக்கணுமா இல்லையா? அப்ப நரகத்திலிருந்து பாதுகாப்புங்கிறதுக்கான வழிமுறை என்னது? இதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ரஹ்மான் கருணையாளன் கடைசி மனிதனை கொண்டு போவான்ல, அதை சொல்லி முடிக்கிறேன். என்னது? மறுமை நாளில் அல்லாஹ் யகூதிகளை அப்படியே நகர்த்து தள்ளி விட்டுருவான், கிறிஸ்துவரை தள்ளி விட்டுருவான், காஃபிரை தள்ளி விட்டுருவாங்க, என்ன தள்ளி போயிடுவாங்க, கணக்கெல்லாம் முடிச்சிடுவான், சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசி போயிடுவாங்க. நரகத்துல அங்கேயிருந்து ஒரு மனிதன் வந்து அல்லாஹ் அப்படி பார்ப்பான், எட்டி பார்ப்பான். ஒரு மனிதன் அப்படியே நெருப்புல அப்படியே சுட்டு இருக்கு, நெருப்புல அப்படியே தவிச்சிக்கிட்டே இருப்பான். அவனை அல்லாஹ் பார்ப்பானா, ரசம் சொன்னாங்க. பார்த்துன்னு அவன் பேசுவான், அல்லாஹ் நீ படைத்த படைப்பின் நீ துர்பாக்கிய செய்தாக்கிறார்களா, நீ படைச்ச படைப்பில் நீ துர்பாக்கிய செய்தாக்கிறார்களா, என் முகத்தை சுட்டு இருக்குது நரக நெருப்பு, எல்லாம் இந்த நரகத்திலிருந்து கொஞ்சம் அப்படி கலப்பி இந்த வெளியில ஒரு மரம் இருக்கிறாங்களா, அந்த மரத்துடைய நிழல்ல கொண்டு விட்டுறாங்கன்னு அவன் கேட்பானா. உன் கண்ணியத்தின் மீது ஆணையா சத்தியமாக வேற எது கேட்க மாட்டான்டா, என்னை வெளியாக்க அல்லாஹ் உண்மை சத்தியம் செய்யணும். அல்லாஹ் மனுஷ அல்லாஹ் என்ன சொன்னான், ஆதமுடைய மனிதனை வேற எது கேட்க மாட்டேன் நீனு, சரி வெளியாக்குறவா, அல்லாஹ் வெளியாக்கொண்டு போய் அந்த மரத்துல போய் நினைச்சுவான். அவன் போய் உட்காந்துருவான். உட்காந்து மரத்துல போய் உட்காந்து என்ன செஞ்சாரு தலைவர், அப்படி ஜாலியா சந்தோஷமா ரொம்ப குசி ஆயிடும். குசி ஆயிட்டு கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு, நீ படைத்த படைப்பை துர்பாக்கிய சரி ஆக்கிறாதான்னு திருப்பி என்னது ரிப்பீட் எல்லாம் அங்க சொர்க்கத்து வாசல் விட்டு இதை விட ரம்மியமா சூப்பரா கிட மரம், அந்த மரத்தை கொண்டு விட்டுறாங்க போது அல்லாஹ் சொல்லுவான், ஏ ஆதமுடைய மனிதனே, நீ இப்பதான் வாக்குறுதி கொடுத்த, வாக்குறுதி மீறிய பாத்தியா என்று அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு ஒரு உரையாடல் நடக்குமா சொன்னாங்க. உரையாடல் நடக்குமாங்க. உரையாடல் நடந்ததுக்கு பிறகு அல்லாஹ் செய்ய பண்ணி செஞ்சுவான். அந்த சொர்க்கத்து வாசல்ல மரத்துக்கு கொண்டு அந்த மரத்துல கூட இன்னும் சூப்பர், அங்க தண்ணி குடிச்சிட்டு அப்படி ஜாலியா இருப்பாரு.
சொர்க்கத்துல வாசல் இருக்கும்போது சொர்க்கத்தில இருந்து வாடகைலாம் வரும், அப்படியே ரசிச்சுட்டே இருப்பாராம். அவன் மௌனமாக இருப்பான். மௌனமா இருந்ததுன்னா அல்லா என்ன செய்வான் பாருங்க, அவ்வளவு இருக்குமான். ஏன் அடியானே, ஏன் என்கிட்ட கேட்கறது நிப்பாட்டிட்ட? என்கிட்ட கேளு, பேசு. ஏன் மௌனமா இருக்கிற? என்கிட்ட கேளுடா. ஏன் வாய முடியுதுல கேளுடா அப்படின்னு அல்லா என்ன செய்வான், பூஸ்ட் பண்ணி விடுவான். பூஸ்ட் பண்ணி கேளு வேணாம் அப்படின்னு என்னது கேட்காம பேசாம இருப்பான். என்கிட்ட கேளுடா அப்படி என்ன செய்வான், அவன் திரும்பி என்ன செய்வான், அல்லா நீ படைத்த படைப்பை திருப்பாக்கா அல்லா இந்த கொண்டு சொர்க்கத்து உள்ள ஒட்டுறாள்லா அப்படின்னு. அப்ப அல்லா சொல்லுவான், உனக்கு சொர்க்கம் இருக்குது, என் கருணையை கொண்டு என் ஆற்றலை கொண்டு என்ன செய்ய, இந்த உலகம் மாதிரி உனக்கு 10 மடங்கு சொர்க்கம். இந்த உலகம் மாதிரி என்னவா 10 மடங்கு உனக்கு சொர்க்கத்து இருக்கும் போது அந்த அடியா சொல்லுவானா, அரசனுக்கு நாம் அரசனே என்ன கிண்டல் செய்தியா, நையாடி போட்டேன் இப்படி அதிசயம் வருது அப்படி சொல்லிட்டு ரசவாசம் சிரிக்கிறாங்க. அந்த வாசல் கேட்டு அல்லாஹ் சிரிப்பான். அல்லாஹ் சிரிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை கடவாய் பார்க்க தெரிய வளர்க்கிறது. என்னது அந்த அடியாருக்கு போனா 10 உலகல நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு 10 உலகல நீ கிண்டல் போட்டுறியாளா என்ன செய்வான், அவன் கேட்பான். அல்லாஹ் என்னது, அல்லாஹ் சிரிப்பானான். அல்லாஹ் சிரிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சிரிச்சு காட்டுறான் கடவாய் பார்க்கிறதுக்கு. அப்ப என்ன செய்வான், ஆமா மனுஷன் சொர்க்கத்துள்ள அப்படின்னு சொர்க்கத்துள்ள நேரம் உள்ள ஓடுவான். உள்ள ஓடி போய் பார்த்தா எல்லாம் ஃபுல்லு, அல்லாஹ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது அப்படி. இல்ல உனக்கு சொர்க்கத்துக்கு இருக்கு, 10 மடங்கு சொர்க்கத்துக்கு உனக்கு இருக்கு, போ. திருப்பி ஓடுவானா, திருப்பி வருவான், திருப்பி ஓடுவானா. அல்லாஹ் 3வது தடவை திரும்பி போகும்போது அல்லாஹ்வையே அழைத்து சொல்லுவான், உனக்குமான் ஒரு சர்வண்டு மாதிரி அந்த அடியான தன் கருணை கொண்டு மன்னித்து அவனை உள்ள அழைச்சிட்டு போய், இந்த பார் உனக்கு அது பார், இது அனுபவி, அது அனுபவி, இது அனுபவி, இது சத்தம் சாப்பிடு, இதெல்லாம் உனக்கு தான் சொர்க்கத்துல என்று அந்த அடியானுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, ஒண்ணு காட்டுவானாங்க. ரஹ்மான் எப்படிப்பட்டவள் ரஹ்மான், நம்முடைய படைத்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன். அவனை மறுமையில பார்க்கணும், அவனை சந்திக்கணும். யாராக, இறை நம்பிக்கை கொண்ட மூமினாக, சொர்க்கவாசியாக இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாமா? சந்திக்கணும்னா இந்த உலகத்துல நல்ல மூமினாக ஆளணும். நம்முடைய குறைகள் எல்லாம் அகற்றி விட்டுட்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கண்டு கருத்தமாக இருந்து எல்லா விஷயத்தையும் ஓரம் கட்டிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் நிற்பேன், அல்லாஹ்வுடைய கருணை எதிர்பார்ப்பேன், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மூமினாக மரணிப்பேன். ஒரு சைதாவிலேயோ அல்லது தொழுகையிலோ அல்லாஹ்வுடைய பாதையில் சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலோ அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர்த்தாகவோ நான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, ஆவல் வைங்க. அல்லாஹ்விடத்தில் பார்த்து செய்யுங்க. கண்டிப்பாக அதை பார்த்து என்ன செய்வோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அவனோடு பேசுங்க, அவனோட இறந்து கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதமாக என்னது இது. இந்த கடைசி பத்துல, இந்த கடைசி பத்துல நாம் செய்த பாவங்களுக்கு எல்லாம் பரிகாரமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெற்று விட்டால் அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்வான், நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்வான், அழிச்சிருவான். இந்த மாசத்துல இருக்கிற 7 நாள்ல நாம் செய்ய வேண்டிய இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு உயர் சுகமா ஜன்னத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை செய்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.